வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல 4321 அப்படின்ற ஒரு ஃபார்முலாவ பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்ன 4321 ஃபார்முலா? இந்த ஃபார்முலா மிக முக்கியமா உடல்ல வளர்சிதை மாற்றங்கள் சீரா இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் ஆகணும். எந்த விதமான நோய்களா இருந்தாலும், அந்த நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கான மிக முக்கியமான வாழ்வியல் பழக்கங்கள்ல இந்த 4321 ஃபார்முலா பெரிய பங்கு வகிக்கும். அந்த வகையில இரவு நேர தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான அ பேசிக் ஃபார்முலாவா இது இருக்கு. 4321 ஃபார்முலா அப்படின்றது. இரவு நேரத்தில 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பித்தப்பை வேலை செய்ற நேரம். 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரல் வேலை செய்ற நேரம். இந்த 2 உறுப்புமே உடல்ல நச்சு பிரிக்கிற வேலைய நடக்குது செய்யுது. அதாவது டாக்ஸின்ஸ முறிச்சு வெளிய அனுப்புற வேல. இந்த வேலை சிறப்பா நடந்தா மட்டும் தான், செல்களோட வளர்சிதை மாற்றங்கள் சீரா இருக்கும். அதாவது செல்ஸோட ரீஜெனரேஷன். ஒரு செல்லு செத்து போய் புது செல் உருவாகுது இல்லைங்களா? அந்த வேலை நைட் இந்த இந்த 2 உறுப்போட வேலை சீரா நடந்தா மட்டும் தான், அந்த வேலை நல்லா நடக்கும். இங்க முக்காவாசி பேருக்கு அந்த வேலை நடக்கிறதே இல்ல. இதனால தான் வந்து நோய்கள் வந்து பெருகிட்டு இருக்குது. வந்த நோய் சரியாகாம தங்கிறதுக்கு காரணம், பெருகுறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா, உடலுக்கு எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்துற ஆற்றல் இருக்குது. தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல இழக்கச் செய்யறது, இந்த 4, 3, 2, 1 அப்படின்ற ஃபார்முலா தெரியாம இருக்கிறது தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். கம்ப்ளீட்டா பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால வெளில வந்துர முடியும். ரைட். ஃபார்முலாக்குள்ள போவோம். ரைட். அது என்ன 4, 3, 2, 1 ஏன் 1, 2, 3, 4ன்னு சொல்லல? 4, 3, 2, 1 அப்படின்ற வரிசையிலே வருவோம். 4வது விஷயம். அந்த 4வது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே, தூக்கத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓய்வுக்கு வந்துடணும். ஓய்வு வேற, தூக்கம் வேற. இது 2த்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சா மட்டும் தான், எல்லா நேரமும் நம்மளால ஓய்வு எடுக்க முடியுன்ற தெளிவுக்கு வரும். நெறைய பேரு எ ஒட் என்ன உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உடல் ஒத்துழைக்கவே இல்ல அப்படின்னாலும், கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் நாள் ஃபுல்லா செஞ்சுட்டு பொத்துன்னு வந்து பெட்ல விழுந்துருவாங்க. "அப்பாடா! தூங்கிட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அது தூக்கமே இல்ல மயக்கம். அந்த உடம்பு படாத பாடுபட்டு அவ்ளோ செல்ஸ் எல்லாத்துக்கும் அவ்ளோ பர்டன் குடுத்து, மசில்ஸ்க்குலாம் அவ்ளோ பர்டன் குடுத்து, அது ரெக்கவர் ஆவறதுக்கு ஒரு நைட்டு பத்தாத அளவுக்கு மயக்க நிலையில இருக்கிறாங்க. இதனால தான் அதிகமான உழைக்கிறவங்களுக்கும் நோய் வரதுக்கான காரணம் இதனால தான். தூக்கம் நல்லா சீரா இருக்கணும் அப்படின்னா, ஓய்வு இருந்தா மட்டும் தான் தூக்கம் சீரா ஆகும். ஓய்வு எடுக்கும்போது, இந்த 4 மணி நேரம் தூக்கத்துக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஓய்வுக்கு உள்ள வந்துரும்போது, பொதுவாவே சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னாலே, உழைப்ப தணிச்சுக்கிட்டு ஓய்வுக்குள்ள போயிரணும். இந்த 6 மணிக்கு மேல வாக்கிங் போறேன் நானு, ஜிம்முக்கு போறேன், இல்ல வந்து ஹெவி ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்ற மாரிலாம் யாரும் போகக்கூடாது. ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது. மாலை வேலை அப்படின்றது ஓய்வுக்கானது தான். அந்த 7 மணிக்கு மேல இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே ஓய்வுக்கானது தான். எந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க நாள் ஃபுல்லா என்ன மாதிரியான உணவெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும், அதெல்லாம் செரிமானம் பண்ணி, அத சீர்நிலைக்கு கொண்டு வந்து உங்களோட உடம்போட டெம்பரேச்சர மெயின்டெயின் பண்ற வேலை ஓய்வு எடுத்தா மட்டும் தான் நடக்கும். இன்னொன்னு, மனசுல என்ன மாதிரியான எண்ணங்கள்லாம் கலச்சு கலச்சு போட்ட எண்ணங்கள் எதுவாயினும், தாட் கியூல எவ்வளோ எண்ணங்கள் இருந்தது அப்படின்னாலும், அத சீரமைக்கிற வேலை எல்லாமே இந்த ஓய்வு எடுத்தா மட்டும் தான் நடக்குது. தூக்கம் சீரா இருக்கணும் அப்படின்னா, 4 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்தே ஓய்வ முன்னெடுக்க ஆரம்பிக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, பலவிதமான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். 4வது ஃபார்முலா இதுதான். 3வது ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வேலையா இருந்தாலும் சரி, 3 மணி தூக்கத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உணவு முடிச்சுக்கிறது ஆகச் சிறந்தது. பசி இல்லனாலும், இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுறலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரும். கூடவே கூடாது. பசிச்சா மட்டும் தான் சாப்பிடணும். ஒரு வேள பசி இல்ல அப்படின்னா, நேரத்தோட போய் படுத்துருங்க. கொஞ்சம் பிஃபோராவே போய் படுத்துருங்க. பசி வந்துச்சு ஒரு 6 மணி போல பசி வந்துருச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா அந்த நேரத்தில வந்து நீங்க உங்களோட உணவ லைட் ஃபுட்டா தான் சாப்பிடணும். ஹெவி உணவா சாப்பிடக்கூடாது. லைட் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு, அ வ வ ரிலாக்ஸ்டா ஓய்வுக்குள்ள போய் ரிலாக்ஸ்டா நீங்க இருந்துட்டு போய் தூங்க தூங்க போயிடலாம். இது 3வது ஃபார்முலா. 2வது ஃபார்முலா என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான தண்ணீ குடிக்கிற வேலையா இருந்தாலும் சரி, தாகம் இருக்குது, தாகம் அதிகமா இருக்குது, தாகம் குறைவா இருக்குது, எதுவா இருந்தாலும் சரி, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீ குடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுக்கணும்.
ஒரு வேள தூங்க போறதுக்கு முன்னாடி, அந்த 2 மணி நேரத்துக்குள்ள தாகம் ஏற்பட்டுச்சு அப்டின்னா, தொண்டைய நெனச்சுக்கிட்டு, உதட்ட நெனச்சு, தொண்டைய நனைக்கிற அளவுக்கு தண்ணீ குடிச்சா போதும். ஒரு 1/2 டம்ளர் இல்ல 1/4 டம்ளர் தண்ணீ குடிச்சுட்டு, கடந்து போறது நல்லது. நெறைய தண்ணீ குடிக்கக்கூடாது. நெறைய தண்ணீய குடிச்சுட்டு போய் படுத்தீங்கன்னா, யூரின் போறதுக்கு இடையில எந்திரிக்கிற மாரி இருக்கும். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். நல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 11 மணிலருந்து 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய தூக்கம் ஆழமான தூக்கமா இருக்கணும். 10 மணிக்கே 10 10 9:30 10 மணிக்கெல்லாம் போய் படுத்துறணும். அது சிறந்தது. அந்த தூக்கம் 11 மணிக்கு டீப் ஸ்லீப்புக்கு போயிரணும். டீப் ஸ்லீப்புக்கு எந்த அளவுக்கு நீங்க போறீங்களோ, பித்தப்பையும், கல்லீரலும் அந்த அளவுக்கு சீரா வேலை செய்யும். டீப் ஸ்லீப் போலன்னா, இந்த 2 உறுப்புமே அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா வேலை செய்றதில்ல. ஒரு வேள தண்ணீ அதிகமா குடிச்சிட்டீங்க அப்டின்னா, இந்த வேலையில உங்கள எழுப்பி விட்டுடும். ஏன்னா, டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ண வேண்டிய வேலையில செரிமான வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்கும். இது உணவுக்கும் பொருந்தும், நீருக்கும் பொருந்தும். எதுவுமே எக்ஸசிவா இரவு நேரத்தில நம்ம சாப்பிடுறோம், தண்ணீ குடிக்கிறோம் அப்டின்ற பட்சத்தில, அத வந்து வெளியேத்துற வேலைய வந்து இன் பிட்வீன்ல வந்து பண்ண ஆரம்பிச்சுரும். அது பண்ண ஆரம்பிச்சுருச்சு அப்டின்ற பட்சத்தில உங்களுக்கு தூக்கம் கெடும். டீடாக்ஸிஃபிகேஷன் வேல சிறப்பா நடக்காது. அதனால 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணீ குடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுருங்க. இது 2வது ஃபார்முலா. நம்பர் 1 ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா இத நம்ம செஞ்சே ஆகணும். நல்ல ஆழமான தூக்கத்துக்கும், நம்மளோட மனசுல நிம்மதியும், அமைதியும் நிலைக்கணும் அப்டின்னா, மனநோய்கள்ல நம்ம போய் மாட்டக்கூடாது அப்டின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அந்த நெனைக்கிற விஷயத்த அடையணும் அப்டின்னா, எல்லாத்துக்குமே இந்த மிக முக்கியமா இந்த ஃபார்முலாவ கடைப்புடிச்சு தான் ஆகணும். அந்த ஃபார்முலா என்னன்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல் ஃபோன், லேப்டாப்பு, டிவி எல்லா விதமான ப்ளூ லைட்ட வீசக்கூடிய கருவிகள ஆஃப் பண்ணி வைக்கணும். வைண்ட் அப் பண்ணிக்கணும். அது எவ்வளோ பெரிய வேலைகளா இருந்தாலும் சரி. நைட்டு தூங்க போம்போது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு போய் தூங்குறது, YouTube பார்த்துட்டு போய் தூங்குறது, ஐயோ! கடைசி வேல. அந்த வேலைய மட்டும் முடிச்சுட்டு போய் தூங்கிர்றேன் அப்படின்றப்ப பண்றது. இதெல்லாம் கூடவே கூடாது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அந்த 1/2 மணி நேரம் 30 டூ 60 மினிட்ஸ் அ இன் பிட்வீன்ல என்ன விஷயங்கள நீங்க மனசுல நெனைக்கிறீங்களோ, அது உங்களோட வாழ்க்கையாவே மாறிடும். ஏன்னா, ஆழமான தூக்கத்துல உங்களோட மனசு நீங்க ஆழமான சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள போயிருவீங்க. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள பதிவான விஷயங்கள் தான் உங்களோட வாழ்க்கைய முடிவு பண்ணுது. நீங்க நைட்ல என்ன விஷயத்த பார்த்துட்டு போய் தூங்குறீங்களோ, அதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ள போய் சேவ் ஆகும். நீங்க கண்ட குப்பைகள பார்த்துட்டு போய் தூங்குறீங்கன்னா, அந்த கண்ட குப்பைகள் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாகும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள எது பதிவாகுதோ, அது புரோகிராமிங்குள்ள வந்துரும். அது புரோகிராம் பண்ணி உங்களோட வாழ்க்கையோட கட்டமைப்பையே கம்ப்ளீட்டா வேற மாரி மாத்த ஆரம்பிச்சுரும். அதனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ணி முடிச்சுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சாயந்தரம் 6 மணிக்கு மேல செயற்கையான ஒளியில இல்லாம இருக்கிறது நல்லது. செயற்கையான லைட்ல ஆர்ட்டிஃபிஷியல் லைட்ஸ்ல வந்து நம்மளோட உடல வந்து எக்ஸ்போஸ் பண்றதே நல்லது இல்ல. அது இல்லாம இருக்கிறது ரொம்ப, ரொம்ப நல்லது. ஆனா, இப்ப நான் சொல்ற விஷயம் எத்தன பேரால நடைமுறைப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா, உண்மைய முன்வைக்கிறது என்னோட வேல. இதுதான் உண்மை. ஸோ எந்த அளவுக்கு நீங்க அந்த லைட் எக்ஸ்போஷர்ல இல்லாம இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இரவு, பகல் அப்படின்ற ஒரு விஷயம் சீர்தன்மையில இருக்கும்போது, நம்மளோட உடல்ல இயங்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் சீர்தன்மையில இயங்கும்போது, வளர்சிதை மாற்றங்கள் சிறப்பா நடக்குது. நோய்கள் தோன்றி வந்தாலும், அந்த நோய்கள் அழிஞ்சு வெளியில போகக்கூடிய தன்மை இந்த வாழ்வியல் முறை பழக்கவழக்கத்துக்கு உண்டு. எந்த நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டு. நோய்களே வராம வாழ்றதுக்கான வாழ்க்கையும் உண்டு. இப்ப நான் சொன்னது புதுசான விஷயம்லாம் எதுவுமே இல்ல. காலகாலமா நம்மளோட தாத்தா, பாட்டிகள் வந்த வாழ்ந்து வந்த விஷயம் தான். கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் தான். மிக முக்கியமா 4, 3, 2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல மொபைல் ஃபோன் பார்க்குற பழக்கம் அதிகமா இருக்குதுன்றதுனால, 1வது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா நான் இந்த இந்த விஷயத்த வச்சுட்டேன். மொபைல் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 1 மணி நேரம் கேப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத எழுதலாம். பேப்பர்ல எழுதலாம். என் வாழ்க்கையில இதெல்லாம் வேணும். எனக்கு நல்ல மனைவி அமையணும், கணவன் அமையணும், நல்ல பிசினஸ் அமையணும், எனக்கு நல்ல வருமானம் வரணும், வீடு கட்டணும். இந்த மாரி என்ன வாழ்க்கையில என்ன தேவையா இருந்தாலும், அந்த விஷயங்கள நீங்க அந்த நேரத்துல கேட்கும்போது, அந்த அத அத நெனச்சுக்கிட்டே நீங்க போய் தூங்கிர்றீங்க அப்படின்னும்போது, கம்ப்ளீட்டா சப்கான்ஷியஸ் மைண்ட் இத எடுத்து செயல்பட ஆரம்பிக்குது. கூடிய விரைவில் அந்த விஷயத்த உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்துவிடும். இதுதான் 4, 3, 2, 1 ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, பல பேரோட வாழ்க்கை வந்து அ அபரிவிதமா மாறுறத நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறேன்.
உங்களோட வாழ்க்கையும் கூடிய விரைவில் இந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணி மாறணும் அப்படின்றது என்னோட ஆழமான விருப்பம். கூடிய விரைவில் உங்களோட வாழ்க்கைய மாத்திட்டு, என் வாழ்க்கை இதனால தான் மாறுச்சு அப்படின்றத என்கிட்ட வந்து நீங்க சொல்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்றி.